இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டும் சொல்லித்தராத ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். எனக்கு பர்சனல் நிறைய பேர் கலர் டிராயிங் பத்தி நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவில் ஒரு தெளிவான அப்டேட் கொடுக்குறேன். நான் உங்க நிதிஷ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் கலர் தியரியை பத்தி உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லித்தரேன். இந்த வேர்ல்ட்ல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் இந்த 3 கலர் தான் உங்களுக்கு பேஸாக இருக்கும். அதாவது ரெட், ப்ளூ, எல்லோ. இதுதான் பிரைமரி கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலரை வச்சு ஒன்னோட ஒன் பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு செகண்டரி கலர் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ரெட்டையும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆரஞ்சுன்ற செகண்டரி கலர் கிடைக்கும். ஸோ இந்த 3 பிரைமரி கலர்ல ஒன்னோட ஒன்று பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற கலர் தான் செகண்டரி கலர். தென் கிடைக்கிற செகண்டரி கலரோட ஏதாவது ஒரு பிரைமரி கலர் பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு கலர் கிடைக்கும். ஸோ அதுதான் டெரிட்டரி கலர் சொல்லுவோம். டெரிட்டரினா ஒன்றும் கிடையாது, 3வது நிலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரைமரி கலர்ஸோட ஒன்னோட ஒன்று பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு செகண்டரி கலர் கிடைக்கும். தென் கிடைச்ச செகண்டரி கலரோட பிரைமரி கலர் ஏதாச்சும் ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு டெரிட்டரி கலர் கிடைக்கும். ஸோ இதுதான் கலர் தியரியோட கான்செப்ட். ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு எங்க அப்ளிகபிள் ஆகும்னா, நம்ம ஒரு போர்ட்ரேட் வரும்போது ஏதோ கலர் நம்மள்ட்ட இல்லாம போகும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி கலரை மெர்ஜ் பண்ணி நம்ம அந்த கலரை அச்சீவ் பண்ண முடியும். இது பிராக்டிக்கலா எப்படி அப்ளிகபிள்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன். அண்ட் இந்த மாதிரியான ஆள் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்க நிதிஷ்.